என்னம்மா மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கிற? ஆ, இந்த நான் அன்னைக்கு புத்தக திருவிழாவுல நெறைய வாங்கிட்டு வந்ததுல, ஆமா. "நீயின்றி அமையாத உலகுன்னு" ஒரு புக் வாங்கிட்டு வந்தேன். முகில்ன்னு ஒருத்தவங்க எழுதுனது. நல்ல தலைப்பு. அது வந்து தன்னம்பிக்கை அது மாதிரி வந்து ஊக்கப்படுத்துறதுக்கான புத்தகம் தான். ஆ, அதுல ஒரு பார்ட் இது. ஆ, 17வது சாப்டரு. ஆ, அதுல ஒண்ணு படிச்சுட்டு இருக்கிறேன். என்னன்னா, ஆ, மகாராஷ்டிரா மாநிலத்துல ஆ. ஒருத்தர் ரவீந்திர மோலே. சரி. அவங்க குடும்பத்துல அது வரைக்கும் யாரும் டாக்டர் இல்ல. ம். இவர் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர். சரி. அவங்க அப்பா நினைக்கிறாரு, நம்ம பையன் படிச்சுட்டு இந்த ஊர்லயே நல்லா டாக்டர் தொழில் பார்த்து நல்லா சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. ஆனா இவர் முடிச்சிட்டு அவருக்கு வந்து அதுல நாட்டம் இல்ல, போய் பணம் சம்பாதிக்கிறதுல. ம். மக்களோட சேர்ந்து மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பரவாயில்ல. என்ன, அதனால எங்கேயாவது ஒரு கிராமத்துல குக்கிராமத்துல போய் வேலை செய்யணும். இந்த வினோபா, காந்திஜி ஆமா. அவங்களையெல்லாம் பார்த்து அவங்களோட இதெல்லாம் படிச்சுட்டு அந்த மாதிரி போய் இருக்கணும்னு நினைச்சு ஒரு கிராமத்துல போய் இருக்கிறாரு. ரொம்ப இலவசமா, அதாவது ரொம்ப குறைஞ்ச இதுல வைத்தியம் பண்றாரு. என்ன, வைத்தியம் பண்றாரு. அப்ப திடீர்னு ஒரு நாள் ஒரு கையை துண்டாகி வர்றான். ஏதோ விபத்துல சிக்கி வரும்போது அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவர் சரி நம்ம வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மேல் படிப்பு படிக்கிறாரு. மேல் படிப்பு படிச்சுட்டு சரி போகலாம் அப்படிங்கும்போது தனக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுது. அப்ப சரி நம்ம ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பொண்ணு தேடுறாங்க. நிறைய பேரை வந்து பொண்ணு பாக்குறாங்க எல்லாரும். ஏன்னா இவரு டாக்டர் இல்லையா, அதனால நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வர்றாங்க. ஆனா இவர் போடுற கண்டிஷனை பார்த்துட்டு பின்வாங்கிட்டு அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. என்ன கண்டிஷன்னா, என் கூட தினம் 40 கிலோமீட்டர் நடக்கணும், ஒரு நாளைக்கு 5 ரூபா தான் செலவு பண்ணணும். என்ன, ஒரு மாசத்துக்கே 400 ரூபாய். எப்ப 1985ல 85க்கும் அப்புறமா இந்த இது நடக்குது. 85ல டாக்டர் ஆகுறாரு. அப்ப ஒரு மாசத்துல 400 ரூபாய் குடும்பம் நடத்தணும். இதுக்கு தயாரா இருக்கிறவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது எல்லாரும் போயிடுறாங்க. அப்ப சுமிதான்னு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது. கல்யாணம் பண்ணி அவரோட கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு கிராமத்துல, அந்த கிராமத்திலேயே போய் இருந்து மக்களா இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் அந்த பெண் கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிறது யோசிக்கிறாங்க. பொம்பளை எப்படிடா படிச்சு நமக்கு வைத்தியம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா கர்ப்பமா இருக்கிறாங்க, குழந்தை பிறகுது. ரொம்ப குறைபாடா, அதாவது மூச்சு கஷ்டம் அந்த மாதிரி எல்லாம் பிறக்குது. அப்போ இந்த பிள்ளை வந்து எப்படியாச்சும் வெளியில வேற டாக்டர்கிட்ட கூட்டு போய் நம்ம சரி பண்ணலாம், பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போலாங்குது. நீ போனா அங்கேயே இருந்துக்கோ, திருப்பி இங்க வராத, ஏன்னா நம்ம சரிப்படுத்தினாதான் சரி இப்படி எல்லாம் சரியாகும், நம்ம மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க இருந்து அந்த குழந்தை நல்லாயிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை மேல, அந்த டாக்டர் மேல எல்லாருமே அன்பா இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து வைத்தியம் பார்த்துக்கிறாங்க. அவங்க அதோட நிக்காம அந்த மகாராஷ்டிராவில் விவசாயி தற்கொலை எல்லாம் அதிகம் இல்லையா, அதனால அங்க முற்போக்கா வந்து இவங்களே இறங்கி விவசாயம் பார்த்து 26 ஆண்டு கால உழைப்புல அந்த கிராமத்தையவே மாத்திருக்காங்க. அந்த பகுதியவே நல்ல விவசாயமா மாத்திருக்காங்க. இப்பயும் அவங்க வறட்சியில இருந்து தப்பிச்சு நல்ல விவசாயம் பண்ண முடியவங்களா இருக்கிறாங்க. ஒரு மகன் சிறந்த விவசாயியா இப்ப இருக்காராம், ஒரு மகன் மருத்துவரா இருக்காராம். அது ரொம்ப சிறப்பான தம்பதினா இப்படி இருக்கணும்.